இந்த சமயத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தனது பணிகளை சரியாக செய்யவில்லை என பல மொட்டை கடிதாசிகள் டெல்லிக்கு சென்றுள்ளன. டெல்லி காங்கிரஸ் மேலிடம் இது குறித்து ஆலோசனை நடத்திய நிலையில் கூட்டணி தொடர்பாக செல்வ பெருந்தகையால் திமுகவிடம் பலமாக பேசி ஒரு முடிவை ஏற்படுத்தி தர முடியவில்லை. மிகவும் இழுபறியாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் தேர்தல் வேற நெருக்கி வருகிறது. எனவே செல்வ பெருந்தகையை நீக்கிவிட்டு வேறு ஒருவரை தலைவராக நியமிக்கலாம் என்ற ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் அதிமுக கூட்டணியை இறுதி செய்யும் வகையில் இந்த வாரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வர காத்திருக்கிறார். தற்பொழுது அவரது வருகை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. பதிலுக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லிக்கு அழைத்திருக்கிறார். ஏற்கனவே பன்னீர்செல்வம், அண்ணாமலை ஆகியோரை டெல்லிக்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அமித்ஷா தற்போது நைனா நாகேந்திரனுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இதற்கிடையே நைனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகுதான் நைனா நாகேந்திரன் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இத்தொடர்பாக நைனா நாகேந்திரன் வருகின்ற 14ஆம் தேதி டெல்லி செல்கிறார். இதற்கிடையே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்கள் விருப்பமனு செய்யலாம் என அன்புமணி அறிவித்துள்ளார். வருகின்ற 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை பாமகவினர் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை பனையூர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.